பாகிஸ்தானில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது. சவுதி அரேபியாவோட எந்த பேச்சை எடுத்துக்கல. சவுதி அரேபியாவுடைய இளவரசர் சல்மான் எந்த இடத்துக்கு போறாருன்னா, கடந்த வருடம் மே மாதம் ட்ரம்புக்கும் சல்மானுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது எங்க ரியாத்தில் வச்சு. கிட்டத்தட்ட எவ்வளவு நினைச்சுக்கிட்டீங்க? $600 பில்லியன். 600 பில்லியன் கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கு 60 லட்சம் கோடி. எளிதான பணம் இல்லை. 60 லட்சம் கோடி என்பது பெரிய பணம். நம்ம பட்ஜெட்ல எங்க நினைச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு பெரிய பணத்தை அமெரிக்காவோடு சவுதி அரேபியா உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதுல $5 பில்லியன் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் கூட பெருமையா மாறுதட்டினார்ல, நான் ஜனாதிபதி வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு பணங்கள் இங்க முதலீடா குவியுதுன்னு. அந்த பணம் தான் இந்த $5 பில்லியன். ஓகே 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 அவர் சொன்னது. இதெல்லாம் நாங்க இப்படி எங்களுடைய பேச்சை கேட்கலைன்னா நாங்க யோசிக்க வேண்டியிருக்குங்கிற வார்த்தையை சல்மான் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த பைசல் பின் ஃபர்ஹானுடைய அந்த குரல் இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய இளவரசருக்கு வந்திருக்கு. இதற்கு இடையில இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான உறவு கொஞ்சம் சீர்கெட்டு இருக்கு. அதையும் சரி பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு சீனா முன் வராங்க. என்னன்னா, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், 2003 வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது ஈரானில் இருக்கின்ற ஒரு துறைமுகத்துக்கு பேரு ஜபஹர் போர்ட். இந்த ஜபஹர் போர்ட்டுடைய இடம் எங்க இருக்குன்னா பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட ஹார்மோஸுக்கு அந்த பக்கம். அந்த ஜபஹர் போர்ட்லேருந்து 170 கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தான் இருக்கு. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட் இருக்கு, குவாடான். அது ஒரு முக்கியமான துறைமுகம். அந்த துறைமுகத்தை முழுமையாக நிர்வாகம் செய்வது சைனா. சரியா? இப்போ இந்தியா ஈரானோடு இந்த 2003 ஒரு விஷயத்தை பேசினாங்க வாஜ்பாய் காலத்தில். இந்த ஜபஹர் போர்ட்டை இந்தியாவுக்கு நீங்க முழுமையா நீங்க குத்தகைக்கு விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. என்ன காரணம்னா, இந்தியாவிலிருந்து மத்திய ஆசியாவுக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்ம பாகிஸ்தானை சுத்தி தான் போகணும். இப்ப கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஏன் ரஷ்யா, இந்த மாதிரி நாடுகள் இருக்கு பாருங்க. இந்த நாடுகளுக்கு அஜர்பைசான், இந்த நாடுகளுக்கு நீங்க போகணும்னா பாகிஸ்தான் போர்ட்டை டச் பண்ணணும்.